இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் மாதேஷ். ஆக்சுவலாக இன்றைக்கி போடக்கூடிய வீடியோ வந்து நேற்றே போட்டிருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நேற்றே ஃபோன் பண்ணி கேட்டுட்டாங்க. அதேமாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து அது சார்ந்த தகவல்கள் வந்து வந்துச்சு. நேற்று வந்து ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நேற்று வந்து வீடியோ போட முடியல. ஸோ அதனால் வந்து ஒரு தகவலுக்காக தான் வந்து இப்போ வந்து இந்த வீடியோ வந்து போடுறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து எஸ்ஜிடிக்கான சிவி எல்லாருக்குமே நல்லபடியாக வந்து முடிஞ்சிருச்சு. 12, 13, 14 வந்து எல்லாருக்குமே முடிஞ்சிருச்சுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச தகவல்கள் தான். அதே மாதிரி வந்து அந்த ஒரு 21 பேருக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 16ஆம் தேதி வந்து கூப்பிட்டாங்கன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ 2 டேஸ் பேக் ஓகேங்களா. இப்போ 2 டேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய பேர் ஆப்சண்ட் ஆகிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த 12, 13, 14 அதே மாதிரி 16 வந்து இப்போ மெயினாக 12, 13, 14 அந்த ஃபஸ்ட் டே மட்டும் ஆப்சண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஜிடி. அப்போ செகண்ட் டே வந்து மைல்டாக ஒரு சென்டருக்கு வந்து ஒரு 7 பேர் 8 பேர் 10 பேர் அந்த மாதிரி ஒரு செஷனுக்கு வந்து அந்த மாதிரி ஆப்சன்டீஸ் வந்து இருந்ததாக பரவலாக வந்து அந்த 4 சென்டர்லேயும் வந்து பார்க்குறோம். தேர்ட் டே வந்து ஒரு சில இடங்களில் ஆப்சன்டீஸ் இருந்துச்சு, ஒரு சில இடங்களில் வந்து ஆப்சன்டீஸ் வந்து இல்லை. ஸோ பரவலாக வந்து இருந்துச்சு ஆப்சன்டீஸு. ஸோ இந்த ஆப்சன்டீஸ் எல்லாத்தையும் வந்து மறுபடியும் அதை வந்து சிவி கூப்பிட்ருக்காங்க. எப்போ வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து 22 நாளைக்கு வந்து சிவி வந்து கூப்பிட்ருக்காங்க. இந்த ஆப்சன்டீஸ் ஆன எல்லாத்தையும் வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்பயுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு வழக்கமான நடைமுறை தான். இது ஒரு சில டைம் ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு சில டைமில் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். ஓகேங்களா. ஸோ இது வழக்கமான ஒரு நடைமுறை தான். சரி, இந்த ஆப்சன்டீஸ் போகிறதுனால இன்னும் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுமா? ஒரு பிசிக்கோ ஒரு எம்பிசிக்கோ இல்லை ஒரு எஸ்சிக்கோ எஸ்டிக்கோ எஸ்சிஏக்கோ பாதிப்புகள் வந்து இருக்குமா அப்படின்ற பட்சத்தில் வந்து அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ஆப்சன்டீஸ் ஆனவங்க வந்து யார் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு யூஜிடிஆர்பி செலக்ட் ஆனவங்க வந்து ஆப்சன்டீஸ் வந்து ஒரு சிலர், அதாவது வந்து சப்போஸ் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து போட்டோம். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டே வந்து கிட்டத்தட்ட 12 பேர் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாளே அதை வந்து வேண்டான்னு சொல்லிட்டோம். நீங்கள் வந்து போகாதீங்க அப்படின்னாலையும் நீங்கள் வந்து யூஜிடிஆர்பி பிடிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக தான் போக போகிறீங்க, அதெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க வந்து ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ அதனால் வந்து ஆப்சன்டீஸ் இது வந்து 3 நாள்லேயும் வந்து நிறைய பேர் செகண்ட் டே அண்ட் தேர்ட் டே எல்லாம் நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணாங்கன்றது நம்ம ஸ்டூடெண்ட் வழியாகவே நம்ம வந்து கேட்டோம். ஆனால் ஒரு சிலர் வந்து அட்டன் வந்து பண்ணலை. அதே மாதிரி பிஎட் கேண்டிடேட் வந்து தைரியமாக செகண்ட் நாள் தேர்ட் நாள் ஃபஸ்ட் நாள் கூட வந்து ஆப்சென்ட் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த செகண்ட் டே அண்ட் தேர்ட் டே ஒரு சில சென்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் கேண்டிடேட் போயிருக்காங்க. ஸோ அந்த போன பிஎட் கேண்டிடேட்டையும் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டே இல்லாமல் எதுக்காக சிவி வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தனியாக வந்து உட்கார வச்சு லாஸ்ட்டாக வந்து அனுப்பிச்சி விட்டாங்கன்றது தான் வந்து எல்லாரும் அறிஞ்ச உண்மை. ஸோ இவங்களுக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வந்தவங்கள வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. இதில் ஆப்சென்ட் ஆனவங்க வந்து இருப்பாங்க இல்லையா, இந்த பிஎட் கேண்டிடேட்டாக இருப்பாங்க. நம்ம போனாலே நம்மளுக்கு வந்து வேல்யூ இல்லை, எலிஜிபிள் இல்லை, நாம் எதுக்கு சிவி வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஎட் கேண்டிடேட் வந்து போகாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து சிவி வந்து கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து 3ஆவதாக வந்து இந்த குரூப் 4 குரூப் 2 ஓகேங்களா. இந்த குரூப் 2 கேட்டகரியில் ஒரு சிலர் செலக்ட் ஆகி இருக்கலாம் கண்டிப்பாக. ஓகேங்களா. குரூப் 2 கேட்டகரி எழுதியிருப்பாங்க, செலக்ட் ஆகி இருக்கலாம். இந்த கொஞ்சம் லோயராக இருக்கக்கூடியவங்க, நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க, ஸோ அவங்க வந்து அட்டன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி குரூப் 4 கேண்டிடேட் மேக்ஸிமம் வந்து போயிட்டாங்க. அதாவது வந்து மேக்ஸிமம் அந்த கோர்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய குரூப் 4 கேண்டிடேட் வந்து சிவி வந்து அட்டன் பண்ணிட்டாங்கன்றது நம்ம எல்லாரும் அறிஞ்ச உண்மை. ஏன்னா ஒவ்வொரு செகண்ட் டே அண்ட் தேர்ட் டே ஒவ்வொரு ரூம்லேயுமே வந்து மேக்ஸிமம் ரூமில் வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து இருந்ததாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த குரூப் 4 கேண்டிடேட், அந்த குரூப் 4 கேண்டிடேட்டில் மெயினாக அந்த கோர்ட் ஊழியர்கள் தான் வந்து கோர்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான் வந்து விருப்பப்பட்டு நம்ம செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதே மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ் போலீஸ்லேருந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் யூனிஃபார்ம் சர்வீஸில் வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அது மறுபடியும் வந்து சிவிக்காக வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வரலையுமே நம்ம கவுண்டிங் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா யூனிஃபார்ம் சர்வீஸில் இருந்துக்கிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பேரோ 10 பேரோ வந்து சிவி வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கோர்ட் ஸ்டாஃப்ஸாக இருந்துக்கிட்டு ஒரு 13 பேர் அளவுக்கு வந்து சிவி வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஒர்க்கில் இருக்கவங்கன்றது நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச உண்மை. அதே மாதிரி இவங்களில் வந்து ஒரு சிலர் இந்த குரூப் 4 கேண்டிடேட் மட்டும் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க வந்து ஆப்சென்ட் ஆகியிருக்கலாம். அவங்களுக்கும் வந்து மறுபடியும் வந்து கூப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி கேட்டகரி இந்த 1 அதே மாதிரி 2 இந்த 3ல் வந்து மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா 3ல் வந்து கேண்டிடேட் வந்து எல்லாத்துக்கும் வந்ததாக தகவல். அதே மாதிரி கேட்டகரி 4 ஓகேங்களா. இந்த கேட்டகரி 4 அதாவது வந்து லோக்கோமோட்டோ மட்டும், அதாவது இந்த 1, 2, 3, 4ல் பர்டிகுலராக வந்து லோக்கோமோட்டோ அதாவது வந்து இந்த உடல் அளவில் இருக்கக்கூடியவங்க மட்டும் மேக்ஸிமம் வந்து எல்லாமே அட்டன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா.
ஆனால் மற்றதில் வந்து இப்போ ஹேரிங் இம்பேர்டு, மென்டலி இல்னஸ் இதில் வந்து 1 or 2 வந்து ஆப்சண்ட் ஆகியிருக்கலாம், கேண்டிடேட்டே வந்து இல்லாமல் வந்து இருக்கலாம். ஸோ இவங்களில் வந்து ஒரு சில வந்து ஆப்சன்டீஸ் வந்ததாக தகவல். ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து இப்போ டிஆர்பி வெப்சைட்டில் வந்து இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே வந்து கிடையாது. அதாவது வந்து எல்லாமே வந்து கால் லிஸ்ட் அந்த 21 பேரை கூப்பிட்டதை கூட பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லிஸ்ட்டு தனியாக விட்டு தான் கூப்பிட்டாங்க. ஓகே, 16ஆம் தேதி அட்டன் பண்ணவங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து எந்த லிஸ்ட்டும் இல்லை. கால் லெட்டர்ஸ் வந்து வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டாங்க. நேற்று வந்து நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட நேற்று மார்னிங்லேருந்தே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார் எனக்கு வந்து கேட்டகரியே இல்லை, ஆனால் எங்களை வந்து கூப்பிட்ருக்காங்க. அதை வந்து எங்களுக்கு வந்து எங்கள் டிடபிள்யூ வந்து கூப்பிட்ருக்காங்க, ஆனால் எங்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை. அதே மாதிரி வந்து எங்களுக்கு வந்து கேட்டகரியில் 1, 2, 3, 4 வந்து கூப்பிட்ருக்காங்க, ஆனால் எங்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை. அது எங்கிட்ட கால் பண்ண எல்லாருமே சொன்னது இதுதான். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் போனாலும் எழுதி தான் வாங்குவாங்க. அதனால் நீங்கள் போகிறது வந்து யூஸ் இல்லை அப்படின்னு தான் வந்து நமக்கு ஃபோன் பண்ண எல்லாருக்குமே நம்ம இந்த தகவல் தான் சொன்னோம். ஸோ இந்த ஆப்சண்ட் ஆனவங்கள நாளைக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க இல்லைங்களா, இவங்களில் வந்து ஒரு 100 பேரை கூப்பிட்ருக்காங்கன்னு வைங்களேன். ஆப்சண்ட் ஆனதில் வந்து ஒரு 100 பேரை உதாரணத்துக்கு வந்து கூப்பிட்ருக்காங்கன்னா, இதில் ஏதாவது மருத்துவ காரணங்களுக்காகவோ இல்லை வேறு ஏதாவது ரீசனுக்காகவோ தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வந்து அட்டன் பண்ணாமல் போகாதவங்க இதில் வந்து ஒரு 2 to 5% வரையும் தான் இருப்பாங்க. 2 பேர்லேருந்து 5 பேர் வரையும் தான் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாமே இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், அதாவது வந்து எலிஜிபிள் இல்லாதவங்க, தவறுதலாக வந்தவங்க. ஓகேங்களா? தவறுதலாக அவங்களுக்கு வந்து ஒரு கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3, கேட்டகரி 4 அந்த மாதிரி மாறி வந்திருக்கும். நேற்று என்கிட்ட ஃபோன் பண்ண எல்லாருக்குமே கேட்டகரியில் தான் வந்து தப்பு. ஓகேங்களா? விஷுவல் இம்பேர்டாக வந்திருக்கு சார், அதே மாதிரி வந்து ஹேரிங் இம்பேர்டாக வந்து வந்திருக்கு சார், அதே மாதிரி லோக்கோமோட்டிவாக வந்து வந்திருக்கு சார், தவறுதலாக வந்துருச்சு சார், அதனால் வந்து நாங்கள் வந்து போலிங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து நேற்று வந்து சொன்ன தகவல். ஓகேங்களா? அதனால் இதில் வந்து நாளைக்கான சிவியில் கூட பெரும்பாலும் வந்து பங்கேற்க வாய்ப்பு இல்லாதனால வந்து பெரும்பாலும் பங்கேற்க வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து மீண்டும் வந்து இது ஒரு லிஸ்ட்டு வந்து மாறும், மற்றவங்களை வந்து பாதிக்குமான்னு கேட்டால் நான் வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து நிச்சயமாக வந்து ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம், ஒரு தைரியமாக வந்து இருக்கலாம். ஸோ இதில் வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப வந்து குறைவு தான். ஓகேங்களா? தைரியமாக வந்து இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த யூஜிடிஆர்பி அந்த ஜென்ரல் கவுன்சிலிங் நிறைய பேர் கேட்டது வந்து இந்த டீச்சர்ஸ்க்கான ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து சப்போஸ் நடக்கலைன்னா, நடந்தால் உங்களுக்கு ஜூலையில் தான் போஸ்டிங். இந்த கவுன்சிலிங் எல்லாம் முடியறதுக்கு 1 மாதம் ஆகிடும். நடக்கலைன்னா கண்டிப்பாக அடுத்த மாதத்திலே உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும். ஏன்னா அரசாங்கம் எப்போ வேணாலும் எது வேணாலும் உடனடியாக செஞ்சிடலாம். அது அவங்க முடிவுன்றது அவங்க கையில் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து எடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த போஸ்டிங் போடும்போது என்னென்னலாம் இடர்பாடுகள் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்லேயே சொன்ன மாதிரி யூஜிடிஆர்பிக்கும் பிஜிக்கும் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கேஸ் 2% இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து போஸ்ட் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு வந்து போடுவாங்க. அவங்க வர்றதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஓகேங்களா? உங்களுடைய பணியிடத்துலேருந்து ஒன்றை கூட தூக்கி அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது. அவங்க வந்து உங்களுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து நடக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் நடக்கிறதுனால அவங்க சொந்த மாவட்டத்திலே அவங்களுக்கு வந்து பணி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தென் மாவட்டங்களை தவிர மற்ற இடத்துல வந்து கிடைக்கும். தென் மாவட்டங்களில் எந்த வேக்கண்ட்டும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி நீங்கள் வர்றதுனால அந்த பணியிடங்கள் மட்டும்தான் மாறும், அந்த பிளேஸ் மட்டும்தான் மாறுமே தவிர மற்றபடி வந்து வேறு எந்த பாதிப்புகளும் வந்து இதில் வந்து சுத்தமாக வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆசிரியருக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு சப்போஸ் இல்லைனா இவங்களுக்கான கவுன்சிலிங், ஜூனியர் ரெசிடென்ட்கான கவுன்சிலிங் உடனடியாக வச்சுட்டு உங்களுக்கான கவுன்சிலிங் கண்டிப்பாக வந்து இருக்கும். இதில் எஸ்ஜிடியில் ஒரு சில கேசஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து யூஜிடிஆர்பியில் இந்த ஜூனியர் ரெசிடென்ட் கேஸ் தான். ஓகேங்களா? இந்த எஸ்ஜிடி கேஸ் வந்து மைனாரிட்டி கேஸ் தான்றது நம்ம கடந்த வீடியோவில் கூட சொல்லியிருக்கோம். மைனாரிட்டி கேஸுக்கும் இப்போ நீங்கள் ஜாபுக்கு போகிறதுக்கும் வந்து எந்த வித ஒரு இடர்பாடும் வந்து கிடையவே கிடையாது. அதுக்காக உங்களை வந்து ஹோல்டு பண்ணி நிறுத்தி வைப்பாங்களான்னா வாய்ப்பே வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஈஸியாக வந்து கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 2 பேருக்கான அப்பாயின்மெண்ட்டும் ஒரே நேரத்தில் தான் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஓகேங்களா? மாறி மாறி அவங்கள ஒரு டைம் அப்பாயின்மெண்ட், உங்களை ஒரு டைம் அப்பாயின்மெண்ட் அப்படி பண்ண மாட்டாங்க. சென்னையில் தான் கூப்பிட்டு பிளேசஸ் எல்லாம் செலக்ட் பண்ண வச்சு ஒரே இடத்துல தான் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து விரைவில் வந்து இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இருந்துச்சுன்னா ஜூலையில் இருக்கும், இல்லைனா வருகிற மாதங்கள்லேயே வந்து இருக்கும். இப்போ எஸ்ஜிடி சிவி போனவங்களுக்கான ஃபைனல் லிஸ்ட் வந்து இன்னும் ஓரிரு நாள்லேயே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நாளைக்கு வந்து முடிஞ்சிருச்சுன்னா முடிச்சதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ளார, ஓகேங்களா, குறைந்தபட்சமாக ஒரு 2 நாளிலிருந்து அதிகபட்சமாக ஒரு 7 நாளைக்குள்ளே 1 வீக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு கண்டிப்பாக வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு 650 பேரை கிட்டத்தட்ட வந்து எக்ஸ்ட்ரா கூப்பிட்ருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். இந்த ஆப்சன்டீஸ், இந்த யூஜிடிஆர்பி எல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துட்டோம்னா அதிலிருந்து அந்த எக்ஸ்ட்ரா கூப்பிட்டதுலேயும் ஒரு 300 to 350 பேருக்கு வந்து வேலை கிடைக்க வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா யூஜிடிஆர்பி கேண்டிடேட் வந்து அதிகமாக இருக்கிற காரணத்தால். ஓகேங்களா? ஸோ அதனால் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம், பாசிட்டிவாக வந்து நடக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.